தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். வாருங்கள் ஆராதிப்போம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். தூய ஆவியே அன்பினாவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா வரவேண்டும் வல்லவரே நல்லவரே. அப்பா பிதாவே, சங்கீதம் 107:17 முதலுள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது நோயாளிகளுடைய அனுபவத்தை குறித்து பார்க்கிறோம். சிலர் தங்கள் தீய நெறிகளை முன்னிட்டு நோய்களுக்கு உள்ளாயினர். அவருடைய தீச்செயலின் பொருட்டு துன்பங்களுக்கு உள்ளாயினர். எல்லா உணவையும் அவர்களின் மனம் வெறுத்தது. சாவின் வாயில்களை அவர்கள் நெருங்கினார்கள். இந்த நேரத்திலே நோயாளிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, நோயாளிகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் திரு ரத்தத்தால் நீர் அவர்களை குணப்படுத்தும் ஆண்டவரே. சங்கீதம் 107:19 சொல்வதைப் போல அவர்கள் தம் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அடைத்தனர். அவர் அவர்களை துன்பங்களிலிருந்து விடுவித்தார். தம் வார்த்தையை அவர் அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார். அழிவினின்று அவர்களை விடுவித்தார் என்று சொல்லி இந்த நேரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நண்பகல் நேரம், ஜெப நேரம், தேவ பிரசன்னத்தின் நேரம், திருத்தூதர்கள் ஜெபித்த நேரம், இயேசு சிலுவையில் அந்தகாரம் வந்த நேரம். இந்த நேரத்திலே நோயாளிகளுக்காக ஜெபிச்சா வல்லமை இறங்கும் ஆண்டவரே. நீர் சுகம் தரப்போவதற்காய் நன்றி ஆண்டவரே. நண்பகல் ஜெபம், நோயாளிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இடைவிடா சகாய மாதா பரிந்துரை ஜெபக்குழியில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கிறேன். இன்னும் அதிகமாக யாரெல்லாம் இன்று எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்களோ அவர்களையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ராஜா. இரக்கமுள்ள பரம தகப்பனே, இந்த நண்பகல் நேரத்தில் உலகம் முழுவதும் உள்ள எல்லா நோய்களையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஏசாயா 53:5 படி அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், தம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார், நமக்கு நிறைவாழ்வு அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார், அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகிறோம், அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம் என்று சொல்லி ஜெபிப்போமா. யாருக்கெல்லாம் ஜெபிக்க இந்த நேரத்தில் கேட்டார்களோ அவர்களை எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவர்களே. குறிப்பாக இந்த நாளிலே மருத்துவமனையிலே சந்தித்த பொழுது நான் வேண்டிக்கொண்ட கேட்டுக்கொண்ட அவர்கள் சோபா அவருடைய மகளுக்காக, மேலும் செல்வராணி அவருடைய குடும்பத்திற்காக, அவருடைய உடல் ஆரோக்கியத்திற்காக, இன்னும் பலர் இதுபோல இன்று காலையிலே வேண்டிக் கொண்டார்கள் ஆண்டவரே. மருத்துவமனையில் உள்ள அனைத்து நோயாளிகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன்ப்பா. அவர்களை தொடும் ஆண்டவரே.
மேலுமாக புற்றுநோய், சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், காய்ச்சல், இன்னும் அநேக வைரஸ் பிரச்சனைகளினால் அவதிப்படுகிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். மனநோயாலும் கவலையாலும் மன அழுத்தத்தாலும் உள்ளவரை அனைவரையும் தொடுங்க ஆண்டவரே. நோயாளிகளை குணமாக்குங்கள் என்று உம்முடைய வேதத்திலே நீர் சொன்னீரப்பா. நான் ஆண்டவர், நீர் சொல்லி அவர்களை குணமாக்கும் ஆண்டவரே. வலி உள்ளவர்களுக்கு ஆறுதல் தருகிறவரே, வசதி இல்லாதவர்களுக்கு உதவியை அனுப்பும் ஆண்டவர். நம்பிக்கை இழந்தவர்களுக்கு விசுவாசத்தை கொடுங்க ஆண்டவர். மருத்துவர்கள், டாக்டர்கள், நர்ஸுகள், மருத்துவமனையில் வேலை செய்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை தாரும் ஆண்டவரே. இயேசுவின் விலை மதிப்பற்ற திரு ரத்தம் ஒவ்வொரு வார்டில் இருக்கிற பிள்ளைகளையும் ஐசியூவில் இருக்கிற பிள்ளைகளையும் கழுவட்டும் ஆண்டவரே. நோயாளிகளுக்கான வேத வசனங்கள் எரேமியா 30:17 சொல்வது போல, நான் உன்னை சுகப்படுத்துவேன், நான் உன் காயங்களை ஆற்றுவேன். குணத்திற்காக ஜெபிப்போம், சுகத்திற்காக ஜெபிப்போம், பலனுக்காக ஜெபிப்போம். ஏசாயா 40:29 படி சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிறார், சமாதானத்தை தருகிறார். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை தருகிறார். சங்கீதம் 23:4 படி மரண இருளில் நடந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், நீண்ட ஆயுசை தருகிறீர், பயங்களை போக்குகிறீர் ஆண்டவரே. நீண்ட நாட்களையும் ஆயுசுகளையும் வருஷங்களையும் தாரும் ஆண்டவரே. இயேசுவே, இந்த நண்பகல் வேளையில் உலகத்தில் உள்ள எல்லா நோயாளிகளையும் உடைய திரு ரத்தத்தால் தொடும் ஆண்டவரே. அவருடைய வலி வேதனைகளை நிறுத்தும் அப்பா. மன உளைச்சல், மனவேதனை, மனபாரத்தால் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு நம்பிக்கையை தாங்க, குணமாக்குங்க ஆண்டவரே. ஆண்டவர் இருதயம் நொறுகொண்டவர்களை குணமாக்குகிறார். இந்த குழுவில் உள்ள யாரெல்லாம் ஜெபிக்க வேண்டிக் கொண்டார்களோ அவர்களுக்காக இந்த நேரத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே இரக்கமாயிரும் என்று சொல்லி ஜெபிக்கக்கூடிய வல்லமையை தாங்கப்பா. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் இயேசுவின் நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவார்கள். விசுவாசமுள்ள ஜெபம் வியாதியஸ்தனை குணமாக்கும் என்று யாக்கோபு எழுதிய திருமுகத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் பெயர் சொல்லி ஜெபிக்கிறோமாப்பா. சீராக்கிய ஞானம் 38 1 முதல் 4 வகையில் உள்ள வசனங்களை வாசிக்க விடுது. மகனே, வியாதியுற்றால் மனம் தளராதே, ஆண்டவரிடம் மன்றாடு, அவரே உன்னை குணமாக்குவார். மருந்தையும் விட்டுவிடாதே, ஏனெனில் அதை ஆண்டவரே படைத்தார். சீராக்கிய ஞானம் 38:9 சொல்வதை போல, பாவத்தை விட்டுவிடு, கைகளை தூய்மையாக்கு, உன் இருதயத்தை எல்லா பாவத்தினின்றும் சுத்திகரிப்பார். அஞ்சாதே மகனே, நான் அமைதியாக வீடு போய் சேருவோம், உன் மகன் நலமாக இருப்பான் என்று தோபித்து புஸ்தகத்திலே வாசிக்கிறோம் ஆண்டவரே. உங்களில் ஒருவர் நோயுற்றிருந்தால் திருச்சபையின் மூப்பர்களை அழைக்கட்டும், அவர்கள் ஆண்டவரின் பெயரால் அவர் மீது எண்ணெய் பூசி இறைவனிடம் வேண்டட்டும். நம்பிக்கையுடன் செய்யப்படும் மன்றாட்டு நோயாளியை குணமாக்கும் என்று யாக்கோபு எழுதிய திருமுகம் 5:14-15 வாசிக்கிறோம் ஆண்டவரே. மார்க்கு நற்செய்தி 16:18 சொல்வதைப் போல, அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைப்பார்கள், அவர்களும் குணமடைவார்கள் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போமா? அவர் தம் உடலில் நம் பாவங்களை சுமந்து கொண்டு சிலுவையில் அறையப்பட்டார், அவருடைய காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் ஆண்டவரே.
சங்கீதம் 147:3 சொல்வதைப் போல இதயம் உடைந்தோரை அவர் குணப்படுத்துகிறார், அவர்களின் காயங்களுக்கு கட்டுப்போடுகிறார். ஆண்டவர் நோயாளிகளின் படுக்கையில் அவனை தாங்குவார். நோயிற்று படுத்திருக்கும் பொழுது அவரே அவனை முழுமையாக குணமாக்குவார். ஆண்டவரே, நீரே உயிரையும் மரணத்தையும் தருபவர், நீரே குணமாக்குகிறீரப்பா. சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னீரேன். எசையா 41:10 சொல்வதைப் போல, அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், கலங்காதே, நானே உன் கடவுள், நான் உனக்கு வலிமை தருகிறேன், நான் உனக்கு துணை செய்கிறேன் என்று சொல்வது போல ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா ஆண்டவருடைய சமூகத்தில். ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தை தந்தீரே, மக்கள் நன்றி. நம்முடைய வறுமையில் தூய ஆவியானவர் நமக்கு துணையாக இருக்கிறார். எதற்காக எவ்வாறு என்னோட வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. ஆனால் சொல் வடிவப்படாத நீண்ட பெருமூச்சுகளின் வாயிலாக இந்த ஆவியானவரே நமக்காக பரிந்து பேசுவார். சீராக்கி ஞானம் 2:11 சொல்வதைப் போல, ஆண்டவருடைய நம்பிக்கை வைத்து ஏமாந்தவர் யார்? அவரிடம் நிலைத்து நின்று கைவிடப்பட்டவர் யார்? தகப்பனே, இதயம் உடைந்தோரை குணப்படுத்தும் ஆண்டவரே, நோயாளிகளை தொட்டு சுகமாக்கும் ஆண்டவரே, விசுவாசத்தின் ஜபம் அவர்களை ரட்சிக்கட்டும் அப்பா. நீரே எங்கள் பரிகாரியாக இருக்கிறீர். உடைய தழும்புகளால் நாங்கள் குணமானோம். எல்லா மருத்துவமனைகளையும் ஐசியூயும் உடைய திரு ரத்தத்தால் கழுவும் ஆண்டவரே. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். இதை கேட்க போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் அவர்களை குணமாக்குகிறார். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னவர், அவருடைய காயங்களால் நீ குணமானாய். ஆண்டவர் உன் படுக்கையில் உன்னை தாங்குவார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போமா? ஜபம், மருத்துவம் இரண்டும் சேர்ந்து நம்முடைய சமூகத்தில் வரட்டும் ஆண்டவரே. பாவம் செய்தவன் மருத்துவருக்கு எதிராக பாவம் செய்கிறான். யாருக்கெல்லாம் ஜெபிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள் அவர்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் ஆண்டவரே. நன்றி ஆவியானவரே, என் துணையாளரே, என் ஆறுதலானவரே, என் வழிகாட்டியே, உமக்கு நன்றி. எல்லாவற்றையும் எனக்கு நினைவுபடுத்துபவரே, உடைய வார்த்தை இல்லாமல் எனக்காக பரிந்து பேசுபவரே, இன்று என்னோடு இருந்ததற்கு நன்றி அப்பா. இந்த குடும்பத்தை காத்ததற்கு நன்றி ஆண்டவரே. என் ஜபத்தை நீர் ஏற்றதற்கு நன்றி ஆண்டவரே. என்னை நிரப்புவீராக, எங்களை நடத்துவீராக, எங்களை பலப்படுத்துவீராக. பரிசுத்த ஆவியானவரே, நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. தாய் என்னை மறந்தாலும், ஊர் என்னை வெறுத்தாலும், தாய் என்னை மறந்தாலும், ஊர் என்னை வெறுத்தாலும், உன்னோடு உனக்காக நான் இருக்கிறேன். விலகுவதில்லை, நான் விலகுவதில்லை, உன்னை விட்டு எப்போதும் விலகுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லைன்னு சொல்லி நம்பிக்கையோடு அவருடைய சமூகத்தில் ஒரு தாய் தேற்றுவது போல் அவர் உன்னை தேற்றுவார். என் மகளே, மகனே, சகோதரனே, சகோதரியே, ஜான், என்ஆர்ஐ ஜான், இந்த மகனுக்காக இந்த நேரத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. சோபா மகளுக்காக ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ரெஜினா மகளுக்காக ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. செல்வராணி மகளுக்காக ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே.
இன்னும் அநேக நோயாளிகள் பெயர் சொல்ல முடியாமல் என்னோடு கேட்டுக்கொண்டவர்களை இந்த நேரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துக ஆண்டவரே. என்னுடைய எண்ணங்கள் இயக்கல் ஆண்டவரே. நீர் மருத்துவருக்கெல்லாம் மருத்துவரப்பா, நீர் மருத்துவருக்கெல்லாம் மருத்துவர் ஆண்டவரே. சுபாவுடைய மகள், அவருடைய மன உளைச்சல், +1 படிக்கிற பிள்ளை ஆண்டவரே, சிறிய பிள்ளை. இந்த மகளை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. மன தைரியத்தை கொடுங்க, அந்த பிள்ளைக்கு பலத்தை கொடுங்க. இதோ கேன்சர் வேதனையால் பாதிக்கப்பட்டிருக்கிற ரெஜினா சகோதரி ஒப்பு கொடுக்கிறேன். நீரே மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராயிருக்கு. மகளை ஆசீர்வதிங்கப்பா, தைரியத்தை கொடுங்கப்பா. கேன்சர் வியாதினால் இருக்கின்ற அநேக பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். செல்வராணியை ஒப்பு கொடுக்கிறேன். அவர்களை தொடுங்க ஆண்டவரே. இந்த கணுக்கால் வேதனை எல்லாம் நீர் மாற்றி போடுவதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஜபத்தில் அவங்க உட்காரட்டும் ஆண்டவரே. காலை மாலை உடைய சமூகத்தினுடைய பிரசன்னத்தில் உட்கார வைங்க ஆண்டவரே. நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இன்னும் அநேக பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி கேட்ட பிள்ளைகள், இன்னும் வீடுகளிலே வேதனையோடு இருக்கிற பிள்ளைகள், மருத்துவமனைக்கு செல்ல முடியாமல் இருக்கிற பிள்ளைகள் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அவங்களெல்லாம் தொடுங்கப்பா, தொடுங்கப்பா. இடைவிடா சகாயமாதா குழுவில் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உலகமெத்திய செயலுள்ள எல்லா பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் ஆசீர்வதிக்கப் போவதற்காக நன்றி. இந்த மதிய வேளையிலே, நண்பகல் வேளையிலே குறிப்பாக நோயாளிகளுக்காக மன்றாடும்படி இந்த வார்த்தைகளிலே தந்தீரே மக்கள் நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தொட்டு ஆசீர்வதிப்பாராக, பலப்படுத்துவாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.